ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆல்கைல் குரூப்ஸை எப்படி நேம் பண்ணுறது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயமாச்சு, எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து எங்கெங்கே தப்பு பண்ணுவோம், ஸோ எந்தெந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், அதெல்லாமுமே நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் வந்து கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற குரூப்புக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து நான் குரூப் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் நான் ஒரு கோடு மாதிரி பிரேக் ஆன மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா. குரூப் அப்படின்னா தொகுதி, அது ஒரு முழு மாலிகுல் கிடையாது. அதாவது அந்த கார்பனோட ஏதோ ஒரு கார்பனோட வேலன்சி இங்க ஃபுல்ஃபில் ஆகல, இந்த கார்பனோட வேலன்சி ஃபுல்ஃபில் ஆகல, அதுதான் மீனிங். குரூப்னா வேற ஏதோடையோ சேர போகுது, சேர்ந்து இருக்கணும் வேண்டியது அது. ஸோ அதுதான் மீனிங், குரூப்போட மீனிங். ஸோ இந்த குரூப்போட பேர் என்ன அப்படின்னு பாருங்க. 1 2 3 3 கார்பன் இதுல மொத்தம் இருக்கு. 3 கார்பன் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ரூட் வேர்ட் வந்து ப்ரப். இது வந்து நம்ம ஒரு ஹைட்ரோ கார்பனா இருந்ததுன்னா ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஒரு முழுமையான மாலிகுல் கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொப்பைல்னு சொல்லுவோம். இப்போ நான் இது வந்து ப்ரொப்பைல் அப்படின்னு நான் சொல்லும் போது ப்ரொப்பைலுக்கு நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட எழுதலாம். ஸோ இங்க எழுதுறேன் பாருங்க. இதையும் ப்ரொப்பைல் தான். இதுலயும் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. இந்த இடத்துல இது வந்து இப்படி இருக்க போகுது. ஸோ அப்ப என்ன ப்ரொப்பைல் இது அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அப்ப அது என்ன ப்ரொப்பைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ப்ரொப்பைல். என்னா நார்மல், எந்த இடத்துலயும் பிரான்ச் கிடையாது. ஸோ இது வந்து நார்மல் ப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்போ நம்ம இப்போ இங்க சொன்னோம் இல்லையா, இந்த மாலிகுல் என்ன மாலிகுல், அத மாலிகுல் இல்ல சாரி குரூப். இந்த குரூப் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஐசோப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேர் வந்து ஐசோப்ரோப்பைல். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டரி ப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கார்பன் வந்து செகண்டரி கார்பன். ஸோ இது வந்து செகண்டரி ப்ரொப்பைல். ரெண்டுமே ஒண்ணுதான் ப்ரொப்பைலை பொறுத்த வரைக்கும், ஐசோ ஆர் செகண்டரி ப்ரொப்பைல். ஸோ இல்லை நான் இது வந்து நார்மலா ஐயூபேக்ல எப்படி நேம் பண்றோம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் நம்பர் 1 2 நம்பர் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து 2 கார்பன் இருக்கு, ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1ல மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ அஸ் ஏ ஹோல் இது வந்து ஈத்தைல் இல்லையா, 2 கார்பன் இருக்கு இல்லையா, ஈத்தைல். 1 மீத்தைல் ஈத்தைல் குரூப்னு இதை சொல்லலாம். ஐசோப்ரோப்பைல் செகண்டரி ப்ரொப்பைல் ஆர் 1 மீத்தைல் ஈத்தைல் குரூப்னு இதை சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இது ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ வந்து செகண்ட் குரூப் என்ன நீங்களாவே சொல்ல முடியும். 1 2 3 4 மொத்தம் 4 கார்பன் இருக்கு, பிரான்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு பேர் வந்து என் பியூட்டைல். ஏன்னா 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டு தான் வந்து ரூட் வேர்டு. ஸோ இது ஒரு குரூப்ன்றதுனால என் பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் மாலிகுல், ஃபோர்த் மாலிகுல், ஃபிஃப்த் மாலிகுல் இதை பாருங்க. இதுலயுமே எல்லா இடத்துலயுமே 4 கார்பன்ஸ் தான் இருக்கும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது என்ன? இங்கதான் நம்ம தப்பு பண்றதுக்கான இடம். ஸோ அதை ரொம்ப கவனமா கவனிங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட்ல இருக்கிற எகெயின் மாலிகுல் எல்லாம் குரூப். ஸோ தேர்ட்ல இருக்கக்கூடிய இந்த குரூப்பை வந்து பாருங்க. இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து பியூட்டைல் நமக்கு தெரியும். ஆனா பியூட்டைல்னா இது என்ன பியூட்டைல்? இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ எப்படி நேம் பண்றதுன்னு பார்க்கலாம், சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த இடத்துல இந்த குரூப் கனெக்ட் ஆயிருக்கிற இடம் வந்து செகண்டரி கார்பன் இல்லையா. அப்போ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி பியூட்டைல் குரூப். இதுக்கு பேரு செகண்டரி பியூட்டைல் குரூப். இல்ல நான் ஐயூபேக் நேம் படி நான் நேம் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா எப்படி பண்றேன்னு பாருங்க. இதை கவனமா, எந்த கார்பன் கனெக்ட் ஆயிருக்கோ அதை 1ன்னு நம்ம சொல்லணும், 1ன்னு நம்பர் பண்ணணும். செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன். எப்பவுமே கனெக்டிவிட்டி வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த குரூப் எந்த கார்பன்னால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பேரண்ட் செயின்ல, அங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 சரியா. இப்போ நமக்கு வந்து 1 பொசிஷன்ல என்ன குரூப் இருக்கு? 1 பொசிஷன்ல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு, 1 மீத்தைல் ப்ரொப்பைல். ஏன்னா மொத்தம் 3 கார்பன் இருக்கு இல்லையா, ப்ரொப்பைல் 1 மீத்தைல் ப்ரொப்பைல். அதாவது இது ஒரு பிரான்ச், அதுக்குள்ள ஒரு பிரான்ச் இருக்கு, அதுதான் இதோட மீனிங். 1 மீத்தைல் ப்ரொப்பைல்ன்றதே ஒரு பிரான்ச், அதுக்குள்ள ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு, அதுதான் இதோட மீனிங். சரி, அடுத்தது பாருங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு கார்பன் இருக்கு? 1 2 3 4, மொத்தம் 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இங்க கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் என்ன மாதிரியான கார்பன்? பிரைமரி கார்பன். அதாவது இது சேர்ந்ததுக்கு பின்னாடி அதை விடுங்க, இது ஒரு குரூப்பா இருக்கு, அந்த குரூப்ல கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் வந்து பிரைமரி கார்பனா இருக்கு இப்ப நம்ம பார்க்கும்போது இல்லையா. சோ இதுக்கு இப்போ இதோட பேர் என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன குரூப் பாக்குறீங்களோ அதோடைய கடைசி கார்பன்ல இருந்து 2வது கார்பன்ல ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அத ஐசோன்னு சொல்லுவோம். கடைசி கார்பன்ல இருந்து 2வது கார்பன்ல பிரான்ச் இருந்ததுன்னா ஐசோ. இதுதான் கடைசி கார்பன் இங்க. அதுல இருந்து 2வது கார்பன்ல ஒரு மீத்தைல் பிரான்ச் இங்க இருக்கா. சோ இதுக்கு பேரு ஐசோ. மொத்தம் 4 கார்பன் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றோம்? ஐசோபியூட்டைல் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஐசோபியூட்டைல் குரூப். சரி, இல்ல நான் ஐயூபேக் படி நான் நேம் பண்ண போறேன். சோ ரொம்ப ஈஸி. எந்த பிரான்ச் எந்த கார்பன் கனெக்ட் ஆயிருக்கோ, பிரான்ச் எந்த கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது 1 2 3. சோ இப்போ செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மெத்தில் குரூப் இருக்கு. சோ அப்ப இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? 2 மெத்தில் ப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இனிமே உங்களால வந்து எல்லா குரூப்பையும் நேம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. எங்க இதை நீங்களே நேம் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து இல்லையா, பிரான்ச் வந்து இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆயிருக்கு இல்ல. சோ மொத்தம் எத்தனை இருக்கு? கார்பன் 4 கார்பன் இருக்கு. இந்த பிரான்ச்ல கனெக்ட் ஆயிருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது என்ன கார்பன்? டெர்ஷரி. சோ இது டெர்ஷரியா இருக்கும் பொழுது இதோட இது இப்ப பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல்னு சொல்லுவோம் இத. சோ இது டெர்ஷரி பியூட்டைல். அல்லது வேற எப்படி சொல்லலாம்? 1 2 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2 மீத்தைல் குரூப் இருக்கு. அப்போ 1,1 டைமீத்தைல், 1,1 டைமீத்தைல் ஈத்தைல் குரூப். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஏதாவது சின்ன குழப்பம் இருந்துச்சுன்னா திரும்ப வீடியோவை பாருங்க. இது ரொம்ப இதுல தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நம்ம பிரான்ச்சஸை நேம் பண்ண வேண்டி வரும். அப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு சில ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். நீங்க சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா ஆன்சரை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் வந்து கரெக்டா என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.